சாதம்னா சாப்பிடுவீங்க? சாப்பிடுவீங்களா? அதுதான் உண்மையிலேயே சத்து, அதுல தான் உண்மையிலேயே ஸ்ட்ரென்த். அப்படி உங்களை வந்து பழசாலையே மயக்கின இன்னொருத்தவர் தான் இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாரு. ஸோ வந்து அவரை பத்தி சொல்லணும்னா ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க விஜய் டிவியோடைய கோல்டு அன்பு அண்ணன் தங்கதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் வரும்போது கைத்தட்டி அந்த 1 2 3 4 5 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே, மாமரத்து அடியிலே மல்லிகா மடியிலே, தென்னை மரத்து அடியிலே தேன்மொழி மடியிலே, கொய்யா மரத்து அடியிலே கோகிலா மடியிலே, வேப்ப மரத்து அடியிலே வேலாயி மடியிலே, போஸ்ட் மரத்து அடியிலே பொன்னம்மா மடியிலே. போஸ்ட் மரத்தோட விட்டுருக்கலாம் எல்லாம் அண்ணன் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். ஸ்கூல்ல கூட குழந்தைங்க வந்து தமிழ் தாயத்துக்கு போல இதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள போகும்போதே புளிய மரத்து அடியிலேன்னு அதான் சொன்னாரு. அதான் டீச்சர் டம்மால் அடிக்கிறான். சோகமா இருக்கும் போது அந்த ஸ்லோகனை சொல்லுங்க. நாங்க புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே, சோகம் போயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும் மைண்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கணும், ஆயுத பூஜைக்கு பொறி வாங்கணும். காதலிச்சா தப்பு இல்லை, கறி குழம்புல உப்பு இல்லை, உடுக பேச்சுல வாயா கையில வாட்சி இல்லை. இந்த மாதிரி தத்துவங்களை மக்களுக்காக அள்ளி தெளித்த வந்து திருவள்ளுவர் அடுத்து தம்முடைய தங்கதுரை அவர்கள் தான். உண்மைங்க. என்னதான் பெரிய துணி கடைக்கு ஓனதா இருந்தாலும் அவங்களுக்கு பிறகுற குழந்தை துணி இல்லாம தான் பிறகும். இந்த தத்துவத்தை எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அருமை அருமை. உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சரு, மனசுல பிடி இருந்தாலும் டேஞ்சரு. இளைஞர்களுக்கான தத்துவம். காதலிக்கிற பொண்ண காதலின்னு சொல்ல முடியும். ஆமா. கல்யாணம் பண்ணி போற பொண்ண கல்யாணின்னு சொல்ல முடியுமா? ஐயோ. லவ் பண்ற பொண்ணும் யூஸ் பண்ற செல்லும் ஒரே மாதிரி, ரெண்டுத்திலயும் பேலன்ஸ் இல்லைன்னா கனெக்ஷன் கட் ஆயிடும். இந்த மாதிரி அறிவு தத்துவங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே டிராபிக் ஜாமு, ஒரே பொல்யூஷனு, சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், எல்லா பொல்யூஷனும் சென்னையில் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க அழகா காத்தோட்டமா மரம் செடி கொடுங்க, சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. விடுங்க, நம்மள பாக்குறக்கா நீங்க பாருங்க அலை கடலனா மக்கள் கூட்டத்தை, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மக்கள் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. ஏன்னா சென்னையில வடபழனில இருந்து கிளம்புறேன், காரை வெளியே எடுக்கிறேன், செம்ம டிராபிக், 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏய் அடிச்சா மவுண்ட் ரோட்ல விழுவனா, நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாட்டி ஈரோட்ல விழுந்துறேன், அச்சு தமால் வந்து விழுந்தேன், அப்படியே தார் ரோட்ல தூக்கிட்டு வந்தாங்க என்ன. இந்த மாதிரிலாம் வந்தோடனே அந்த போஸ்டர் பார்த்து கேட்டா அந்த புள்ள வரலையா அப்படின்னு. ஆமா, அதான் அந்த பொண்ணு யாரு பாது? ஓவியா. ஓவியாவா? நாங்க சும்மா சொன்னேங்க. முடிவு பண்ணிட்ட ஓவியா, உங்க அம்மா எனக்கு மாமியா? நீ சக்கரை போட்ட சேமியா, நீ இல்லனா ஆயிடுவேன் சாமியா. பாத்தியா ஆயா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆமா, ஆயாவுக்கு ஓவியாவும் தெரியாது சேமியாவும் தெரியாது. அவங்க பேரு ஓவியாடா. நீ வேற போயிட்டு யாரு அந்த பாட்டி பேரு ஓவியா? ஓடிக்கிட்டு போவியா? அந்த பாட்டி பேர் ஓவியானா இல்லங்க, ஓவியா. அந்த பாட்டி முறைக்குது, ஏன்னா வீட்டுல தெய்வமாக பாத்துக்கிட்டு போய் என்னைய கூப்பிட்டு. அந்த பாட்டி பேர் காவியா. அதான் கொஞ்சம் லைட்டா யோசிக்கிறாங்க. தம்பி ஒரு வார்த்தை ஓ காவியா நீ தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க எப்பயுமே. ஏன்னா சின்ன பசங்க காமெடி இருக்கும் பாருங்க. அடடா இந்த ஸ்கூல் பசங்க பண்ணுவானுங்க பாரு. வாதியார் கேட்டார் ஒரு பையன் கிட்ட, தம்பி வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாசம் என்னன்னாரு. ஒருத்தன் டெலிவரின்ட்டான். ஐயோ. வாதியார் கடுப்பாயிட்டா, டேய் உட்கார்றா. நான் ஒருத்தரோட சந்திச்சேன். சொல்லு அந்த விருதுன்னு கேட்டேன், அண்ணே நாய் நாக்க தொங்க போட்டு பாத்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இல்லடா அண்ணே. அப்ப நாக்க நீட்டுங்கன்றான். ஆமா, இவன் ஓநாய், இவர் ஓநாயி, தெருநாயி. ஆமா, நான் தெருநாயி, உள்ள ஒரு வெளிநாயி இருக்கு. உள்ள ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாப்பீங்க. வருவாப்ல ஆத்தாடி என்ன மிரட்டுவாப்ல வந்து எங்க அண்ணன். ஆத்தாடி என்ன உடம்பு சுகரு. ஆனா உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க வாத்தியார் கேட்ட ஒரு பையன், தம்பி காந்தி ஜெயந்தி எப்போது வரனாரு. ஒருத்தன் தான் காந்தி எப்போ வருவார் தெரியாது, ஜெயந்தி 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. ஏண்டா யாரா இவன்? அசோகர் ஏன் மரங்களை நட்டார் குளங்களை வெட்டினார் கேட்டார். ஒருத்தன் சொல்றான், பெண்கள் குளிப்பதற்காக குளங்களை நட்டார், அதை ஆண்கள் மறைஞ்சி நின்று பார்ப்பதற்காக மரங்களை நட்டார்ன்றான். ஏண்டா உங்க கூட சேர்ந்தவனா இருப்பான் போல, ஒழுங்கிருந்து பாக்குறது. என்ன பண்றது, எல்லாம் நம்ம பிள்ளைங்களா இருக்கானுங்க. ஏன்னா ஆனா சின்ன பசங்க எப்பயுமே நகைச்சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. வாதியார் சொன்னார், தம்பி உலகத்திலேயே மிக சிறந்த மொழி என்ன மொழினாரு. ஒருத்தன் உங்க சின்ன பொண்ணு தேன்மொழினா.
அதோட பேசலையே அவரு. உனக்கெல்லாம் பானை எடுக்கிறது எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம். ஒருத்தேந்து கேட்டான், எங்க தெருவுக்கு எப்போ சார் வருவீங்க பிச்சை எடுக்கிறதுக்கா? இந்த மாதிரிலாம் வாதியாரையே கொண்டு கொலையா இருப்பானுங்க. வாதியார் அதனால என்ன பண்ணாரு, ஒரு தத்துவம் சொன்னார். தம்பி நான் பாதி பழமொழி சொல்றேன், மீதியை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஒரு பானை சோத்துக்குனாரு. ஒருத்தேந்து ஒரு சட்டி குழம்புட்டான். ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பொண்டாடி சந்தேகப்படுவாங்க சார். காவேரி தென்பண்ணை பாலாறு, வாதியார் மண்டையில கோளாறு. என்னத்த பண்றது? வாதியார் சொன்னாரு, அடித்தது மணி முடிந்தது பண்ணினாரு. ஒரு தேர்ந்து விட்டது சனினா அன்னி போனதான் வாதியார் ஆழகானா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெள்ளரிக்கை வந்துட்டு இருக்காராம். போனா பாருங்க அந்த சைடு. வயசு பசங்களை கவர் பண்ற மாதிரி காதல் ஏதாவது சொல்லுங்க. காதலை பத்தி தத்துவம். காதலை பத்தி எவ்வளவு சொல்றது? கண்ணே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. கண்ணே மிராண்டா, நம் காலேஜ் வராண்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பராண்டா, எவ்வளவு கிராண்டா இருக்கும். அரோடா கவிதை ஓகேவா? ஓகே 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 சூப்பர். யாரா அவன்? மிராண்டா இல்ல பவோண்டா மாதிரி தான் இருப்பான் பாக்க. நம்ம பார்த்தா பவோண்டா மாதிரி இருக்கான். என்னப்பா கலரை பத்தி பேசக்கூடாது. இப்பதான் வர வழியில அண்ணன் ராமன் அண்ணன் நெருப்புடானாரு. ஒரு பொண்ணு நீ ரொம்ப கருப்புடா போயிடுச்சு. அதனால இதுல ஆந்திர காமெடி இந்த மாதிரி நகைச்சுவைலாம் இருக்கும். சரி ஓகே, உங்களுக்காக ஒரு மிமிக்ரி கான்செப்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பர் குரோஸ் மிமிக்ரி, ஒரு சின்ன குரோஸ். சரி, எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ். ஆமா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வாய்ஸ்ல இருந்தா. எங்க புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இப்ப உள்ள கேப்டன், அப்ப வந்து சினிமா கேப்டன் இல்ல. சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகேன்னு இருக்கேன். ஆளு தம்பி, என்ன பேர் என்ன? உன் பேர் என்ன? காலிஃப்ளவர் மூக்கா. காலிஃப்ளவர் மூக்கா? அதெல்லாம் மூக்கா. அதாவது இப்படிதான் பாத்தீங்கன்னா, மேடையில் ஒரு முறை நண்பர் ரஜினிகாந்த் பார்த்து கேட்டேன், சார் நீங்கள் அதான் புருஷன் தானே, உங்களுக்கு எதுக்கு எல்லாரும் பத்மா புருஷன் கூப்பிடுறாங்கன்னு கேட்டு அவர் சொன்னார், அது பத்மா புருஷன் இல்லையா, பத்ம பூஷனா தெரிஞ்சுக்கோங்க. அவரை வந்து என்கிட்ட கேட்டாங்க, வந்து நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், நாடு இப்ப சொப்பன சுந்தரி மாதிரி யார் வச்சிருக்கானே தெரியல. நான் மனசுல பட்டது பேசுவேன், அப்புறம் அடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் தெரியுங்களா. அதுதான் சொல்லி நான் சீரியஸா ஒரு விஷயத்த பேசுவேன், அதை தூக்கி விளையாட்டு இதுல போட்டுருவாங்க. யாரு சிரிக்கிறது? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒய் ஆர் யூ கிரையிங்? எதுக்கு சிரிக்கிறீங்க? தூக்கி ஆட்டிச்செல்லாம் பாத்துக்க தம்பி. ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? உங்க ஃபேமிலியோட தானே? அப்போ ஓகே. ஒரு தம்பி என்ன தப்பு பண்ணாரு? தம்பியை பனிஷ்மெண்ட் கொடுத்து மேடையில ஏறி நிப்பாட்டிருக்கீங்க. தம்பி தம்பி ஏன் பெஞ்சு மேல நிக்கிறீங்க? யார் அடிச்சா சொல்லு. என்ன பண்றாப்புல தம்பி? வந்து என்ன இதெல்லாம்? தம்பி யாரு நீங்க? எந்த டிவி கேமரா? நீங்க எந்த பத்திரிக்கை? எந்த டிவி? ஐயா கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கையா? அவங்களெல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் தெரியுமா? ஆப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆப் பண்ண சொல்லி தெரியுங்களா? அங்க யாராவது யாராங்க பொம்பளை பிள்ளைய பக்கம் போறது? இந்த பக்கம் போங்கடா, அமைதியா இருக்கணும் தெரிஞ்சுக்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காண்டி நிறைய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்களா? கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நடிகர்ல தொண்டை கொஞ்சம் கட்டிருக்கு மைக். ராமன் உள்ள வந்து இப்பதான் உங்களுக்காண்டி என்னம்மா கேட்டு இருக்காப்புல வருவாப்புல. அமைதியா நடிகர் வந்திருக்காங்க. கூப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர்லாம் யாரு வருவார்? விஜய், தலை எல்லாரும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் தம்பி வரட்டும். யாரு சிரிச்சது? மகேஷ் அண்ணன் வரலையாவா? யாரு? மகேஷ் அண்ணன் இல்ல, மகேஷ் வரலாறு வந்துகிட்டு இருக்காரு. ஆந்திர ஈரோடு தானே அவரு வருவாரு. வெயிட்லாம் இல்ல, ஒல்லிதான் அவரு, சேர்ந்துதான் வெயிட். பிரியங்காக்காவா? அவங்க இப்பதான் இங்க இது கோபி செட்டி பாளையத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வர்றாருன்னு நினைக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களும் வணக்கம் தம்பி. என் நெஞ்சில்
குடி இருக்கும். எங்க நெஞ்செல்லாம் முடி இருக்கும், தம்பி நெஞ்சில குடி இருக்காங்களாம். இங்க வாங்க, ஏதாவது காமெடி பண்ணுங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு தான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உன் பேச்ச நீயே கேட்கல, நாங்க எப்படா கேட்போம்? வாழ்க்கைங்கிற வட்டம், ஷாம்பு போலன்னா முடி கொட்டும். வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். எல்லாம் பேசினா யாரு கேப்பா? யாருகிட்டே இல்லாத கெட்ட பழகம் யாருகிட்ட இருக்கு? கை ஆடுறதுல தெரியுது. மாங்காய் வெட்டிருக்கோம், மரத்தை வெட்டிருக்கோம், தேங்காய் வெட்டிருக்கோம், தென்னை வெட்டிருக்கோம், விறகு வெட்டிருக்கோம், வெங்காயம் வெட்டிருக்கோம், அறுவாடுத்த கைனா. நான் நெகை வெட்டுறதுக்கு அறுவாடுத்த கைடா. நான் சொல்லி அடிக்கிறதுல கில்லி. நில்லுங்க தம்பி, கொஞ்சம் தள்ளி. சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சு. சீக்கிரம் பேச டைம் ஆச்சு. சொல்லிய சொல்லாம அடிக்கிறதுல சிவகாசி. அப்புறம் வைகாசி. ஏதாவது காமெடி பண்றா? நான் பட்டாசு பாலுவ அடிச்சே கொண்டு இருக்க, சனிய சகடைய அடிச்சே கொண்டு இருக்கா. நீ அடிச்சு மட்டுமா கொண்டு இருக்க, நிறைய பேர் அடிச்சே கொண்டு இருக்க. அந்த பயம் அது எனக்கு புலி படம் பார்க்கும் போது இருந்துச்சு. நான் சாமி கிட்ட மட்டும் தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை கிட்ட இல்ல. சாக்கடை முன்னாடியில இருந்தா உன்னை போய் தள்ளி விட்டுருப்பேன். போங்க தம்பி. தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்குதான் அல்ல குத்துனே விழுந்துரும் பல்லு. பைரவா, நான் போயிடவா? யாருகிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பின்ன தம்பி, மக்கள் உங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கைத்தூங்க இளைய தளபதி ரசிகர்கள், அவங்களுக்காண்டி அந்த மெர்சல் படத்துல இருந்து அந்த பஞ்ச் டைலாக் சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்க என்ன மாசத்துக்கு முன்னாடி தான் பனி, பகைக்கு முன்னாடி புல்லு. அதுதான் நீ வந்த வழி. அது இருக்கட்டும், அந்த மெர்சல் பஞ்ச் டைலாக் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகும். ஒரு தலைவன் உருவாவதுக்கு ஒரு யுகம். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி நெருப்பை அமைச்சிட்டீங்க. ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டீங்க. பாடுங்க தம்பி. ஏ ராமா 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 ராமங்கிட்ட கேட்ட, பீமா 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 பீமங்கிட்ட கதைய கேட்டேன். நல்லா இருக்கு. என்ன கேட்டீங்க? மறுபடியும் பண்ணுங்க. ஏ ராமா 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 ராமங்கிட்ட கேட்ட, பீமா 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 பீமங்கிட்ட கதைய கேட்டேன். ஒரு நல்ல டைரக்டரா பார்த்து நல்ல கதையா கேட்டு அதுக்கப்புறம் நடிங்க, சரியா? நான் அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், எல்லா ஏரியாலையும் பேப்பர் போடுறாப்ல. வரட்டானா இருக்கட்டும், வரும்போது புரட்டா வாங்கிட்டு வாங்க, பசிக்குது. போயிட்டு வாங்க. அடுத்து யாரும் வர்றாப்புல நினைக்கிறேன். தம்பி, யாரு இடையில பேசிக்கிட்டு இருக்க? யாரு? சிம்புவா? சிம்பு யாரு? தலை வருவாப்புல. தலை அவர் பேசினாரா நீங்க கடுப்பாயிருவீங்க. எப்போதும் சிம்புவை கூப்பிடுங்க. நான் உட்காந்து யோகா பண்ணுவான். மரியாதை ஒண்ணும் இல்ல. சிம்பு தான் வெயில்ல கொஞ்சம் கருத்துட்டாப்புல, வேற ஒண்ணும் இல்ல. எந்திரிக்க முடியல, கை கொடுக்கும். அல்லோ, நான் தான் சிம்பு. வந்துருச்சு வம்பு. ஆக்சுவலி எனக்கு அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. நீ தாண்டா பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு போற இடத்துல வாய வச்சுக்கிட்டு இருக்காம ஏதாவது பாடுறது சொல்றது. யோ பீப் பீப் வேணா, சிக்கன் 65. அல்லோ, எனக்கு நடிக்க தெரியாதுயா. அதான் தெரியல தம்பியை பார்க்கும்போது, படத்துல நடிக்க தெரியல. அல்லோ, எனக்கு நடிக்க யாரும் சொல்லி தரல. உங்க அப்பாவுக்கே சொல்லி தரலன்றேன். எங்க அப்பாவே கலாய்க்கிறியா? உங்க அப்பாவை நான் வேற கலாய்க்கணுமா? நான் தான் டிவில பாக்குறேன்ல. நான் வரலாற்றம் இல்ல, வரல விட்டாற்றவன். ஈரோட்ல சாக்கடை நிறைய அரசு இருக்கான், போய் ஆட்டு போ. புரிச்சு மேஞ்சுக்கணும் பாக்குறியா? ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சொல்றேன், 12 மணிக்கு வந்து புரிச்சு மேஞ்சிருங்க.
ஹலோ நான் நடிச்சா படம் 100 நாள் ஓடுங்க. யார் சொன்னா தம்பி 300 நாள் ஓடும்? தேங்க்ஸ்ண்ணா. ஷூட்டிங் மட்டும். ஹலோ ஹலோ என்னால 100 குடும்பம் வாழுது. ஒரு நாள் அங்க 1000 குடும்பம் பின்னாடி சாகுது. ஹலோ அப்படியே அவளை ரோஜா பூ மாதிரி வயிற்றுக்குள்ள வச்சு வளர்த்த சார், புடிங்கி தூக்கி போட்டு போயிட்டா சார். ஏண்டா அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு ஒரு தலை விட்டுட்டு ஓடிடுறாளுங்க, இதுல வயிற்றுக்குள்ள வேற வச்சு வளர்த்தியா? ஹலோ இதுக்கு மேல எனக்கு பேச தெரியாது. காதல் வளர்த்தேன் நான், காதல் வளர்த்தேன். காதல் மட்டுமா வளர்த்தீங்க தம்பி? தாடிலாம் வளர்த்தீங்க, அது சொன்னேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்ப தலை அசிங்கப்படுவானா? ஓகே தலை நான் அப்ப நான் தான் ஹலோ ஹலோ கண்ணு மூச்சு கண்ணு மூச்சு ரே ரே. அம்மா இங்க வா வா, ஆசை மொத்தம் தாத்தா இதையில் சேர போட்டு தூர ஓட்டு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக அந்த ஃபங்க்ஷனுக்குமே போனது கிடையாது. ஆனா எப்போ ஈரோட்டில் நம்ம தம்பிங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ, வராம இருந்தா நல்லா இருக்குமா? தம்பி மயில் வாங்கணும். முதல் தலைக்கு டை வாங்கணும், தம்பிக்கு மயில் வாங்கணும், அக்காவுக்கு குயில் வாங்கணும், சித்தப்பாக்கு பயில் வாங்கணும். ஆனா வாங்கின நான் திருப்பதி இறங்கி போறவன் இல்ல, ஏறி போறவன். எப்பா திருப்பதி மலை மேல இருக்குது, யாருனாலும் ஏறிதான் போகணும். சந்திரபாபு நாயுடு ஏறிதாங்க போவாரு. ஆனா என்ன கலாய்க்கிறீங்க? என் படம் பில்லா பாத்தீங்களான்னு? பில்லா பார்த்தப்பா, ஆனா புல்லா பாக்கலப்பா. ஏன்னா ஃபுல்லா பாக்கல? ஏன்பா 2 மணி நேரம் படத்துல 3 மணி நேரம் நடந்து இருந்தா யாருப்பா பாப்பா? ஆனா அதை விடுங்க, என்னோட படம் மங்காத்தா பாத்தீங்களான்னு? எங்க ஆத்தாவையே 3 நாளா பாக்கல, மங்காத்தாவை எங்கப்பா பாக்குறது? சோறு போட்டவள்ள அம்மா கோயம்புத்தூர்வா சின்னம்மாவா? ஆனா தாரத்தப்பட்ட கிளிய போது ஆல்ரெடி கிழிஞ்சு இருக்குது. நான் தனியால் இல்ல, பின்னா சித்தாளா இல்ல கொத்தனாரா? ஆனா எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. எப்பா முன்னாடி இருக்கிற கூட்டத்துல பின்னாடி வச்சுனா யாருப்பா கை தட்டுவா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கணும்டா. உன்னதாமா தேடிங்க ஸ்டேஜ் கொஞ்சம் ஆடுதான், கொஞ்சம் செதுக்கி விடுறியா? ஆனா ரொம்ப காலாச்சிட்டீங்க, போதும்னு நினைக்கிறேன். அது யாரு? அந்த ஆயாவா? அது அந்த நீல கலர் தாவணியா? அது யாருப்பா? நீங்க எவ்வளவு வேணா கலாச்சிக்கோங்க, ஆனா என்னோட ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் ஒண்ணு சொன்னா சுத்தி இருக்கிற மொத்த ஆளுங்களும் ஒண்ணு உழுதுருவாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். தேங்க்யூ தல. அடுத்து நம்ம சிங்கம் சூர்யாவை கூப்பிடலாம். சூர்யா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாரா சேர்ந்த கூட்டம் படம் பாத்தீங்களா? ஆமா, தானா சேர்ந்த கூட்டம். எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல, தட்டுவை நினைச்சு பார்க்கல. எப்பா நீ எல்லாம் சூர்யா வாய்ஸ் பேசுறது எதிர்பார்க்கல கொஞ்சமா? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, தனித்தனியா காத்துல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓகே அடிச்சா 1 டன் வெயிட்டா ஈஸி போடாம அனுஷ்கா அவனோட ஹைட்ல பாத்திருக்கியா? இந்த மாதிரி பைத்தியக்காரன் என்ன பாத்திருக்கியா? எல்லாருக்கும் வணக்கம். வேண்டாம், பொதுவா எல்லா வீட்டுலயுமே ஜோட்டு மழை பெய்யும். ஆனா எங்க வீட்டுல ஜோட்டு மழை பெய்யும். சூப்பர். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அவ்வளவுதான், மழை நின்றோம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாருமே ட்ரெஸ் எங்க எடுக்கிறீங்க? நம்ம கடைக்கு வாங்க. நியூ சரவணா ஸ்டோர். எப்பா ஓகேப்பா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். சூர்யாவுக்கு ஓகே, ரொம்ப நன்றி. கூப்பிடலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் என்ன கேட்கலாம்? உலக நாயகன் அப்படியே பண்ணுவாப்ல விஜய் சேதுபதியா?
ஜி சான்ஸ் இல்லை, செம்மையா இருங்க, சூப்பரா இருங்க, சும்மா கெத்தா இருங்க ஜி. ஆனால் கார்த்திகை மாசம் ஏரியாவில் அகலாம் அடிக்க வச்சு சும்மா பார்க்குறேன் நாசமா இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா அம்மா குமுதா வீட்டில் வளர்க்கலாம் கும்முனி இது நம்ம இல்லை அம்மா கம்முனிங்கடா, எங்கள் அம்மா உம்முனி இது தப்பு இல்லை, நான் குமுதா எப்படிங்கிற ஜி செம்மையாகிறீங்க. இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக எப்பயுமே இருங்க. ஓகே ஸோ வருத்தமா ஜி ஜி பசங்களாம் கெத்தாக இருக்கணும், பொண்ணுங்களும் கெத்தாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து சிவகார்த்திகேயனா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள நான் கூட அந்த பொண்ணை ரொம்ப சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ அழகாக உட்காந்து நம்ம ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ஓப்பனாக சொல்கிறேன், விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? காதலில் விழுந்துட்டேன். காதலில் விழுந்துட்டியா? நான் கூட காபால விழுந்து நினைச்சேன். ஓகே அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய டைகர் கார்டன் தங்கத்துறை நம்ம கூட இருக்காரு. ஸோ அவருக்காக எல்லாரும் ஜோரா ஒரு அடி கை தட்டுங்க. அது அடுத்த யாராவது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.